மேம் இப்போ கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் ஐயாவை பற்றி நம்ம நிறைய பேசணும், ஒரு வீடியோ போட்டோம், அவ்வளோ வியூவர்ஸ் மேம். அப்போ அவரை வந்து நீங்கள் அவரை பற்றி சொன்னதை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க பாருங்க, அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவரை பற்றியே இன்னொரு விஷயம் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக சொல்லுங்க. இப்போ கோயிலுக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வந்தாங்க, கோயிலுக்கு போக முடியல, நாங்கள் ரொம்ப தூரம் பழனி அவ்வளோ தூரம் போக முடியல, ஆனா அவரை எங்க வீட்டுக்கு கூப்பிடணும், நம்ம கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளை எங்க வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க மேம். சொல்லுங்க. கேன்சர் பேஷண்ட்டு, லிவர் பேஷண்ட்டு, கிட்னி பேஷண்ட்டு எல்லாரும் இங்க வந்து குணமானவங்க தாங்க நிறைய பேரு. அங்க ஒருத்தர் நம்மள பத்தி சொன்னாராம். நித்யா மேம் அங்க சென்னையில இருக்குன்ட்டு போன் நம்பர் மட்டும் கொடுத்தாங்க மேம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்து உங்களை அவர் சொன்ன முதல் விஷயமே இதுதான். ஒரு மாதிரியாவது மேம் சொல்றேன். அவர் சொன்ன முதல் விஷயமே அதாவது அவ்வளோ வியாதியோட நான் இங்க வந்தேன், இப்போ எனக்கு 85% குணமாயிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்கள நான் நிறைய பேர் நானே இன்டர்வியூ எடுத்தேன். அப்படி நிறைய பேர் கேட்ட விஷயம், நம்ம போக முடியல, வீட்லயே நம்ம ஐயாவை பூஜை செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமாக செய்யலாம். நம்மளுடைய கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு கமெண்ட்டும் போடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் மேம் வந்து நிறைய ஆன்மீகம், மருத்துவம், நிறைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய டிப்ஸு கொடுத்துருக்காங்க. அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நான் வந்து அதை செஞ்சு பார்த்தேங்க, நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கமெண்ட்ஸு, அவ்வளோ வியூவர்ஸ், அவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, உங்களுக்கு இன்னும் என்னென்ன சொல்லலாம், இன்னும் எவ்வளோ விஷயத்தை எடுத்து உங்களுக்கு நிறைய குணப்படுத்தலாம் அப்படின்னு எங்கள் மேம் நிறைய உங்களுக்காக எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி தான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை, அருமையான ஒரு விஷயத்தை நாங்கள் பேச போகிறோம். கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப வந்து நிறைய மிராக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கீங்க. அதை பற்றி நாங்களும் இந்த ஒரு வீடியோ போட்டோம். கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போட்டு அவ்வளோ வியூவர்ஸுங்க, கிட்டத்தட்ட எக்கச்சக்கம் லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டு அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்து பிரசாதத்தை கொண்டு வந்து எங்கள் மேம்க்கு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ எவ்வளோ உங்களெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறது, நிறைய நன்றி சொல்லணும். உண்மையிலே அதை ஃபாலோ பண்ணுறீங்க பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா, கேன்சர் பேஷண்ட்டு, லிவர் பேஷண்ட்டு, கிட்னி பேஷண்ட்டு எல்லாரும் இங்கே வந்து குணமானவங்க தாங்க நிறைய பேர். நான் வந்தேங்க, அதாவது அவ்வளோ வியாதியோடு நான் இங்கே வந்தேன், இப்போ எனக்கு 85% குணமாயிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்கள நான் நிறைய பேர் நானே இன்டர்வியூ எடுத்தேன். எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் நித்யா மேம் வந்து எவ்வளோ பேரை குணமாக்கியிருக்காங்க. ஆரோக்கியமாக வாழணும் இல்லைங்க, வாழறதே கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலமாவது நம்ம வந்து எந்த வியாதியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதாங்க எங்கள் நித்யா மேமோட கொள்கைன்னு சொல்லணும். இன்றைக்கி அதே மாதிரி நம்ம கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி இன்னொரு முக்கியமான டாபிக் பேச போகிறோம். அவங்களே சந்திப்போமா, என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் மேம். இப்போது கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் ஐயாவை பற்றி நம்ம நிறைய பேசணும், ஒரு வீடியோ போட்டோம், அவ்வளோ வியூவர்ஸ் மேம். அப்போ அவரை வந்து நீங்கள் அவரை பற்றி சொன்னதை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க பாருங்க, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு அவரை பற்றியே இன்னொரு விஷயம் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக சொல்லுங்க. இப்போ கோயிலுக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வந்தாங்க, கோயிலுக்கு போக முடியல, நாங்கள் ரொம்ப தூரம் பழனி அவ்வளோ தூரம் போக முடியல, ஆனா அவரை எங்க வீட்டுக்கு கூப்பிடணும், நம்ம கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளை எங்க வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க மேம். சொல்லுங்க. நிச்சயம் மேம், நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம பதிவை பார்த்துட்டு ஒரு 3 months முன்னாடி போட்டிருக்கோம், 1,10,000 வியூஸ் போயிருக்கு. 1,00,000 பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அங்கே போயிட்டு வந்தவங்க பிரசாதத்தோடய இங்கே வந்து எனக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஐயாவோட பிரசாதம் வருதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திய ஒரு மிகப்பெரிய மகான் அவர். நிறைய பேர் வாழ்க்கையில பெரிய திருப்பு முனை. இங்க ஒருத்தர் வந்தாரு, எவ்வளவு நடிகர்கள் போறாங்க தெரியுமா, சூர்யா, யோகி பாபு, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா படம் நடிச்சு படம் ரிலீஸ் ஆனவொன்னு போய் ஐயாவை பார்த்துட்டு வராங்க. அது எவ்வளவு சந்தோஷம். ஆமா ஆமா, இப்போ ரீசெண்டா சமுத்திரகனி சார் கூட போயிட்டு வந்தாரு.
ஸோ அது அங்க சொன்னாராம் ஒருத்தர், ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு. ம். அம்மா நான் வந்து கணக்கன்பட்டி ஐயா கிட்ட போயிட்டு அமைதியா உட்காந்துருந்தேன், இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு வந்தாரு. ம். அங்க ஒருத்தர் நம்மளை பத்தி சொன்னாராம், ஓ நித்யா மேம் அங்க சென்னையில இருக்குன்ட்டு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தாங்க மேம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்து உங்களை. அவர் சொன்ன முதல் விஷயமே இதுதான். அப்பா ஒரு மாதிரி ஆகுது மேம் சொல்றது அவர் சொன்ன எனக்கு. முதல் விஷயமே, நான் கடவுளை நினைச்சு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு பழனிக்கு போயிட்டு வரும்பொழுது ஐயா சமாதி கிட்ட உட்காந்து அப்படியே உட்காந்துருந்தேன். ஏன்னா யுட்ரஸ்ல பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆஹா. அப்படின்னு உட்காந்துருக்கும் போது ம். கூட வந்தவர், பக்கத்துல இருந்தவர் சொல்லியிருக்காரு. ம். அது வந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. மேம் ஒண்ணும் இல்ல மேம். கடவுளோட அருள், கணக்கன்பட்டி ஐயாவோட blessing இருக்கு உங்களுக்கு. Blessing. அதான் மேம். அவ்வளோ மிராக்கிள் பாருங்க. அவர் வந்தாரு, இப்போ 2 months மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர். நல்லாவே ஒரு 40-45% கியூர் ஆயிருக்காங்க. வெரி குட் வெரி சர்ஜரி குட். தாங்க பண்ணணும்னு சொன்ன அந்த அம்மா இப்போ ஓகேங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஐயாவே இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ அப்படி நிறைய பேர் கேட்ட விஷயம், நம்ம போக முடியல வீட்லயே நம்ம ஐயாவை பூஜை செய்யலாமா ம். அப்படின்னு கேட்குறீங்க. ம். தாராளமாக செய்யலாம். ஸோ ம். நம்மளுடைய கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் ஐயா வந்து பாத்தீங்கன்னா, ம். நம்ம கூப்பிடும் போதே நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். ஓ அவரை பிரார்த்தனை செய்ய செய்ய மனதுல எடுத்துக்க அவர் கூடவே இருக்கிற மாதிரி ம். நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். ம். நம்ம கூடயே இருப்பார். ஸோ தினம்தோறும் நம்ம ஒரு 48 நாள் இந்த பூஜையை அவரை நினைச்சு செய்யலாம். ம். நமக்கு என்ன வேண்டுதலோ, உடல் நல பிரச்சனை இருக்கா, தீராத நோய், நாட் பட் கிரானிக் டிசீஸ் இருக்கு, கிட்னி ப்ராப்ளமோ, லிவர் கேன்சர், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை வீட்டில் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகணும்னா 48 நாள் ரொம்ப எளிமையாக அவரை வழிபாடு செய்யணும். ம். சரி, இது ஒரு முறை இருக்கு, இதை வந்து நம்ம செய்யலாம். ம். அதாவது கணக்கன்பட்டி ஐயாவோட திருவுருவ படம் ஒன்று வாங்கிடணும். ம். வாங்கிட்டு வீட்டில் வச்சு காலை மாலை 2 வேளையும் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்ய போறோம். ம். ஸோ காலையில நல்லா குளிச்சுட்டு, தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நல்லா தூய்மையாக குளிச்சிடணும். ம். காலையிலே ஐயாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம மனதார வேண்ட போறோம். ம். ஓம் ஸ்ரீ கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளே போற்றி, வெரி குட். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். ரொம்ப ஈஸி தான், அவர் பெயரே மந்திரமாக ஆமா, இருக்கு. அவரோட பேரே மந்திரம். ஈஸி ஓம் தான். ஸ்ரீ கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளே போற்றி 9 முறையோ 27 முறையில 48 முறை சொல்லலாம். ம். காலையில தீபம் ஏற்றிட்டு நம்ம வேண்டுதலை நினைச்சு இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை துவங்கலாம். ம். அதே மாதிரி ஈவினிங் டைமும். ம். ஸோ ஈவினிங் நம்ம ஆஃபீஸ் போறோம், இல்லை லேட் ஆகுது, எந்த டைம்னாலும் ஓகேங்க. ம். நீங்க எந்த டைம்க்கு வீட்டுக்கு வரீங்களோ நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு ஐயாவை வழிபாடு செஞ்சு நம்ம பிரார்த்தனையை அவர்கிட்ட கேட்கணும். கண்டிப்பாக அது நமக்கு நடத்தி கொடுப்பாரு. உடல் நலம் சீக்கிரமாக முன்னேறும். ரொம்ப நாளா படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது சிறந்த ஒரு வழிபாட்டு முறைன்னே சொல்லலாம். சூப்பர். பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் டைம் வருது அப்படின்னா அந்த ஒரு 5 நாள் மட்டும் இடையில தீபம் ஏற்ற வேண்டாம். ம். திரும்ப 5 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ம். அந்த 48 நாள் அப்படியே கணக்கு. அதே மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது விரதம் இருக்கணுமா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ காலை மாலை 2 வேளையும் தூய்மையாக நல்லா குளிச்சுட்டு தீபம் ஏற்றி அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்ய போறோம். ம். ஸோ நிறைய அற்புதங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில அவர் கொடுத்துருக்காரு. ம். அப்படி இருக்கும்போது நமக்கும் கண்டிப்பாக அவர் செய்து கொடுப்பாரு. ம். ஸோ ஒரு சித்த மருத்துவம் நம்ம எடுக்கிறோம்னா அதுக்கே ஒரு பிராப்தம் வேணும். ஆமா. அது மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமாக வாழறதுக்கு, மன நிம்மதிக்கு ஸோ கண்டிப்பாக கணக்கன்பட்டி ஐயாவை நான் சொன்ன மாதிரி வீட்டிலேயே பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக உடல் ஆரோக்கியமும் சந்தோஷமும் நிலைக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் ஐயாவோட ஒரு மந்திரம் சொன்னாங்க மேமு. அதை கவனமாக ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை நாள் சொல்லணும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலுங்க நம்ம சித்தர்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவங்க எங்கள் மேம் இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சித்தா மெடிசன் எடுக்கிறதுக்கே ஒரு பிராப்தம் வேணும் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாரும் சித்தா எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக குணமாயிடுவாங்க. அது எடுக்கிறதுக்கே ஒரு பிராப்தம் வேணும். வாங்க எங்கள் நித்யா மேம்கிட்ட வாங்க, நேரடியாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பாருங்கள். என்ன பிரச்சனைனாலும் முதல் விஷயம் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது.
எங்கள் மேம் கிட்ட எல்லாத்துக்கும் மெடிசன் இருக்குது. உங்களை குணமாக்கிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்சியராக நல்லா சீக்கிரமாக குணமாக்கிடுவாங்க. வாங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதுக்கு நல்ல ஒரு கமெண்ட்டும் போடுங்க.